நாம் இன்று பார்க்க இருப்பது தோப்புக்கரணம். இதனை நமக்கு செய்து காண்பிப்பவர் நமது தெய்வீக சகோதரர் பிரம்மா குமார் டாக்டர் செல்வம் அவர்கள். தோப்புக்கரணம் போடுவது ஒரு காலத்தில் பள்ளிகளில் மிக சாதாரண விஷயம். குழந்தைகள் ஏதேனும் தவறு செய்தாலோ அல்லது வீட்டுப்பாடம் எழுத தவறினாலோ ஆசிரியர்கள் குழந்தைகளை தோப்புக்கரணம் போட சொல்வது வழக்கம். தேர்வு நேரத்தில் மாணவர்கள் பக்தி பரவசத்துடன் பிள்ளையார் முன்பு தோப்புக்கரணம் போடுவார்கள். ஆனால் இன்று இந்த பழக்கம் குறைந்து கொண்டே வருகிறது. பிள்ளையார் முன்பு நின்று தோப்பு கரணம் போடுபவர்கள் கூட முழுமையாக தோப்பு கரணம் போடுவது கிடையாது. தோப்பு கரணம் போடும் முறை: நம்முடைய தோள்பட்டை அகலத்துக்கு கால்களை பிரித்து வைத்து நிற்க வேண்டும். இடது கையை மடக்கி இடது கையின் பெருவிரலால் வலது காது மடலின் நுனியை பிடித்து கொள்ள வேண்டும். வலது கையை மடக்கி வலது கையின் பெருவிரலால் இடது காது மடலின் நுனியை பிடித்து கொள்ள வேண்டும். அப்படி பிடிக்கும்போது கட்டை விரல் காதின் முன்புறமும் ஆள்காட்டி விரல் காதின் பின்புறமும் இருக்க வேண்டும். சுமார் 10 நொடிகள் உட்கார்ந்து பின் எழ வேண்டும். தோப்புக்கரணம் வகைகள்: வலது கை இடது காதையும் இடது கை வலது காதை பிடித்து கால்கள் நேராக வைத்து செய்யலாம். வலது கை இடது காதையும் இடது கை வலது காதை பிடித்து கால் பின்னலாக வைத்து செய்வது குசா தோப்புக்கரணம். இருவர் சேர்ந்து செய்தல்: தன்னுடைய காதை எதிராளி பிடித்தும் எதிராளியின் காதை தான் பிடித்தும் செய்யலாம். இது கடினமான முறை. எத்தனை தோப்புக்கரணம் போடலாம்? நாள் ஒன்றுக்கு 15 முதல் 50 தோப்புக்கரணம் போடலாம். பெண்கள் கர்ப்ப காலம் மற்றும் மாதவிடாய் காலத்தில் இந்த முறையை பின்பற்றுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். முதல் முறையாக செய்பவர்கள் 5 வரை செய்து பிறகு அதிகப்படுத்திக் கொள்ளலாம். இந்த தோப்புக்கரணம் போடுவதால் ஏற்படும் நன்மைகள்: இப்பயிற்சியை தினமும் 5 நிமிடம் செய்தால் வியக்கத்தக்க மாற்றங்களை காணலாம் என்று ஆராய்ச்சியாளர் கூறுகின்றனர். தோப்புக்கரணம் போடும்போது காதுகளின் முக்கிய புள்ளிகளை அழுத்தி பிடித்து உட்கார்ந்து எழும்போது காதில் அழுத்தி பிடித்த இடத்தில் மிகச் சிறிய அளவு அழுத்தம் மாறுபடும். 100% ஒரே அழுத்தத்தில் தோப்புக்கரணம் செய்ய முடியாது. அவ்வாறு தொடர்ந்து அழுத்தத்தில் மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் போது காதில் பிடித்து உள்ள இடத்தில் உள்ள நரம்புகளின் வழியாக அப்பகுதிக்கான உடல் உறுப்பு தூண்டப்படுகிறது. தோப்புக்கரணம் போடும்போது மூளையில் முக்கிய மாற்றங்கள் நிகழ்கின்றன. இதனால் மூளை புத்துணர்ச்சியுடன் செயல்பட ஆரம்பிக்கின்றது. மூளையின் வலது மற்றும் இடது பகுதி சமமான தூண்டுதல் அடைகின்றது. மேலும் மூளைக்கு செய்திகளை பரிமாற்றம் செய்யும் காரணிகள் வலுப்பெறுகின்றது. இந்த எளிய உடற்பயிற்சியின் மூலம் மூளையின் நியூரான் செல்கள் புத்துணர்ச்சி அடைகின்றன. ஆட்டிசம் நோய் குணமாகும் மந்தமான மனநிலையுள்ள மாணவர்களின் மூளை செயல்திறன் அவர்கள் காது நுனிகளில் தொடுதல் மூலமான பயிற்சிகளினால் மூளை நினைவு செல்களின் வளர்ச்சி தூண்டப்பட்டு நினைவாற்றல் சக்தி, ஞாபக சக்தி அதிகரிப்பது மட்டுமல்லாது அறிவு கூர்மையையும் வெளிப்படுத்துகிறது. இடது கையால் வலது காதையும் வலது கையால் இடது காதையும் பிடித்துக்கொண்டு உட்கார்ந்து எழுகையில் மூளையின் இரு பகுதிகளும் இரத்த ஓட்டம் சீராக செல்வதால் மூளை பலமடைகிறது. தொடர்ச்சியாக செய்ய மூளை சுறுசுறுப்படைகிறது. விழிப்படைந்த நினைவு செல்களின் ஆற்றலால் மாணவர்களின் நினைவாற்றல் மேலோங்கிறது. இதற்காகத்தான் ஆசிரியர்கள் மந்தமான மாணவர்களை அறிவாற்றல் மிக்க மாணவர்களாக ஆக்கவே தோப்புக்கரணம் போட சொன்னார்கள்.